ரொம்ப நாளா தேடி இருந்தையா. கல்யாண புரோக்கர் மாதிரி தெரிஞ்ச பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும்யா. கரெக்டா வந்துட்டீங்க. அக்கில் அந்த இதை வச்சுட்டு பர்ஸை வச்சுட்டு. ஐயா ஆந்திரா பிள்ளை யாரா இருக்காங்களே, ஆந்திரா கேரளா? இல்ல சார், நான் புரோக்கர் கிடையாது. நான் ஒரு சமையல் சூப்பர் ஸ்டார் சாந்தகுமார் என்னோட பேரு. சாந்தகுமார்? ஆமா, சாந்தகுமார் நல்ல சாந்தமா இருப்போம் நினைக்காதீங்க. சமையலுக்காக நான் ஆந்தமே பாடி இருக்கிறேன். ஓஹோ, எஸ். என்ன அது ஒரு தடவை பாடி காமிங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூட இல்ல தூங்க அவ்வளோ ட்ரெண்டு பாருங்க சார். அவங்க பாடுறாங்க ஆந்தம், நான் பண்ணதான் மேடம். அது அந்த உருளைக்கிழங்கே இவருதாம்மா. நான் கூட கத்திரிக்காயோன்னு நினைச்சேன். சார் யார் இவங்க? யார் சார் ஃபர்ஸ்ட்? சார் இவங்கெல்லாம் வந்து சீரியல் ஹீரோயின்ஸ் சார். என்ன சீரியல்? சின்ன மருமகள். சின்ன மருமகள் சீரியல் அடிச்சா உடனே கெஸ்டா கூப்பிடுவீங்களா சார்? எங்க மாமா வீட்டுல நான் கூட சின்ன மருமகன் சார். எங்க வீட்டுக்கு நான் சின்ன பையன் சார். ஆமா, ஒரு தடவை தெரியாம இவரை பெப்பர் நினைச்சு இடிச்சு ஆம்லெட்ல போட்டாங்க. என்னை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது சார். நான் வந்து பல இவ்வளோ நேரம் ஃபோன் வரலதான் பெரிய விஷயம். ஹலோ சொல்லுங்க மகேந்திரன். ஆமா வாங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க, பீச் சைடு வாங்க. பட்டியல் பார்க்க பேக் சைடு கூட்டு போறேன். நிறைய கடைக்கு சாப்பிடலாம் சார். ஓகே ஓகே மகேந்திரன், பாய். மகேந்திரன்லாம் அடிக்கடி அடிப்பா போல. யார் சார் அந்த மகேந்திரன்? என்ன மகேந்திரன் யாருன்னு தெரியல. மகேந்திர சிங் தோனி சார். சார் நான் பிஸியான ஆர்டிஸ்ட், போன் வந்துட்டே இருக்கேன். வீட்ல பேச ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ சொல்லு ஜானே. ஜானு? ஜானே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, பண்ண முடியாது என்னால். தவறம் பிஸி, நான் ஃபுல் ஷெடியூல் ஜானே. கூப்பிட்றேன் ஜான். ஓகே மாமா, பாய் பாய். ஜான் எக்ஸ்ட்ரா தானே? ஜான் சீனா சார். சீனா வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். வேணான்றவனுக்கு சோறு போட்டு அனுப்புவோம் அந்த மனுஷனுக்கு. கால் பண்ணி கேட்குறாரு, நெக்ஸ்ட் வீக் நான் பிஸி, சாரி சார். அவர் பிஸியான சமையல்காரன், உங்களுக்கு தெரியல. ஐயோ சார், என்ன சார் உண்மையான கல்லு வச்சுக்கிறாங்க. நான் போய் போனோட வைக்க போனேன் சார் மேல. சரிங்க ஐயா, யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? சார் குரு, நானே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேருக்கு பெரிய செலிபிரிட்டிக்கெல்லாம் சமையல் செய்கிறேன். என் சிஷ்யா எவ்வளோ பேர் ஆளும் உங்களுக்கு தெரியாதுல்ல. கூப்பிடுறேன் யாரும் அந்த ஆளு. சிஷ்யா, இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு சார் கம்பி அப்படி எடுத்துன்னு போங்க. ஐயோ, இல்ல ஆயிரம் தான் அதுல குரு மேல பட்டுருச்சு. மணி யார் சார் உங்க சிஷ்யன்? குளிச்சுட்டு தோட்ட துண்டோட வந்திருக்கிறா. அப்படியே சமைக்கும் போது கேசரி போட்டிருக்கல, அது லைட்டா மண்டையில பட்டு போல, அது அப்படியே லுக்கா மெயின்டைன் பண்ணா. சார் இவ்வளவு எபிசோட்ல இந்த எபிசோட் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா என் வாழ்க்கையில ஒருத்தர் மேல கை போட்டு பேசுறேன். நீங்க அவரு சமைச்சு காமிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் வந்து பண்ண போறாங்க. என்னென்னலாம் பண்ண போறீங்க? ஆரம்பிங்க வேலையை. ஸோ கொத்து பரோட்டா போடுறதுக்கு லக்ஷ்மி பிரியா வராங்க, வாங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அப்படி எந்த கையில யூஸ் பண்ணா சொல்லிருக்கல நானே உன்னை. பரோட்டா ஒரு கையில இப்படியா பிக்க முடியும்? போடியா, என்னையா நீ போடு பண்ணியா? சைலா ஒரு டிஃபரண்டா பண்ணு, சைலா பண்ணு. அடிச்சேன். வாயில பிச்சு போடுவீங்க, அப்புறமா எச்ச சாப்பாடா சாப்பிடுவாங்க. கரெக்ட்டுமா கரெக்ட். அம்மா குதிரையா ஓடுற, விடுமா விடுமா விடுமா. பத்திக்க போகுது. நீங்க எப்படி பண்றனோ அப்படியே நீங்க பண்ணி காட்டணும். வாவ், சாதிச்சிட்டோம். சில்லி பவுடர், ஜீரா பவுடர். மாக்காப்பா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கு. என்ன ஷாலினி வாயை மறைச்சு சிரிக்கிறீங்க? அவர் இப்படி பண்ணும்போதே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுவார் போல. பிச்சு பிச்சு. சூப்பர் 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 சூப்பர். மனத்தை கையில் கொடுத்துருங்க அவருக்காக. ஏ முட்டை பரோட்டா ஒரு முட்டை பரோட்டா என் கொத்து பரோட்டா உன்னை கொத்த பரோட்டா
ஏ முட்டை பரோட்டா ஒரு முத்தம் தரட்டா என் கொத்து பரோட்டா உன்னை கொத்த பரோட்டா அடி கண்ணுல இப்ப எதுக்கு தொடப்பத்துல இங்க மரவாசல் பண்ணீங்க நீங்க? சூப்பர், நீங்க வின்னு. ஏய் கூச்சமே இல்ல, 2 பேர் பண்ணலாம், அது எப்படி வின்னு சொல்லுவாங்க. போமா, போமா.